Hello everyone, welcome back to Banusameekitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான சத்தான ராகி மால்ட் எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. நம்ம பாரம்பரியமான ஒரு ரெசிபி தான் இது. டெய்லி டீ காஃபிக்கு பதிலா இதை குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம எலும்புகளும் சரி நமக்கு ஐரனும் ரொம்ப ஜாஸ்தி படுத்தும். வாங்க இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்துலாம் சேர்க்க வேண்டாம். டைரக்டா அப்படியே சேர்த்துருங்க. 4 பேருக்கு நான் செய்றேங்க. அதனால 1/2 கப் சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணிய சேர்த்து நல்லா கரைச்சுக்கோங்க. நம்ம டைரக்டா இது அடுப்புல வைக்கும்போது கட்டிகள் மாரி ஃபார்ம் ஆயிடும். அதனால நம்ம இந்த மாரி கரைச்சு செய்றோம். இந்த மாவ நல்லா கரைச்சிட்டு ஒரு பக்கமா எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க. 1/2 கப் ராகி மாவுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த டம்ளர்ல அளக்குறீங்களோ அதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, இப்போ நம்ம கலந்து வச்சிருந்த ராகி மாவையும் இதுல சேர்த்துருங்க. இந்த மாரி நம்ம சேர்த்து செய்யும்போது நமக்கு கட்டிகள் மாரி ஃபார்ம் ஆகாதுங்க. சேர்த்துட்டு இத நல்லா கலந்துக்கோங்க. இந்த ராகி பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட் சுகர கட்டுப்படுத்தும். டயாபிட்டிஸ் இருக்கிறவங்க அப்பப்போ இத நீங்க டயட்ல சேர்த்துக்கணும். நம்ம ஐரன், கால்சியம் எல்லாமே இது அதிகப்படுத்துங்க. இத டயட்ல நீங்க கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு, இப்போ இதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்ப நம்ம அடுப்ப ஆன் பண்ணிட்டு மிதமான சூட்ல வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு, இத நல்லா கைவிடாம கிளறிட்டே இருங்க. இல்லன்னா நமக்கு கட்டிகள் மாரி ஃபார்ம் ஆயிடும். 1 நிமிஷம் நல்லா கிளறுங்க. கைவிடாம கிளறுங்க. நம்ம நார்மலா குழந்தைங்களுக்கு வந்து இட்லி, தோசை இல்ல மேகிலாம் செஞ்சு குடுப்போம். அதுக்கு பதிலா இத நீங்க மார்னிங் செஞ்சு குடுங்க. ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஸ்கூலுக்கு போம்போது ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போனாலே அந்த அளவுக்கு எனர்ஜியா இருக்குங்க. பாருங்க 1 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே கலந்துட்டீங்கன்னா, இந்த மாரி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு திக்காயிட்டே வரும் பாருங்க. இது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படிதான் இருந்தது. கடைசியில பார்த்தீங்கன்னா, மாவு தெரியும் பாருங்க. இன்னும் அது குக் ஆகலன்னு அர்த்தம். ஹார்ட்லி நமக்கு 4லருந்து 5 நிமிஷம் ஆகுங்க இது குக் ஆகுறதுக்கு. அப்படியே வச்சுட்டு அடுப்புலருந்து போயிடாதீங்க. பக்கத்திலேயே நின்னு கிளறிட்டே இருங்க. நீங்க கிளற கிளற அது திக்காகுறது நமக்கே தெரியும். ஒரு மேல வந்து கிளாஸியா இருக்கும் பாருங்க. அந்த மாரி இருக்கும்போது, இதுல ஒரு 2 ஏலக்காவ தட்டி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாம். இது நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதுல 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு பால், இதுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு இனிப்பு மால்ட் தாங்க செய்றேன். உங்களுக்கு இனிப்பு தேவையில்லன்னா, நீங்க கேஸ் ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிடுங்க. நான் இங்கே பனை வெல்லம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு பனை வெல்லமோ, இல்ல நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த பனை வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு 1 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. ராகி குக் ஆகுறதுக்கு ஒரு 5லருந்து 6 நிமிஷம் தாங்க எடுக்கும். இது பனை வெல்லம் நல்லா கரையட்டும். பாருங்க, இப்ப பார்க்க கொஞ்சம் தண்ணியா இருக்கு. ஆனா ஆற ஆற நல்லா திக்கா இருக்குங்க. இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும்போதே நீங்க இப்போ இறக்கிடுங்க. கடைசியில இதுல நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்குங்க. இது இல்ல அப்படின்னா ஆப்ஷனல் தான் விட்டுருங்க. அவ்வளோதாங்க நமக்கு சத்தான ராகி மால்ட் ரெடி ஆயாச்சு. டயாபிட்டிஸ் இருக்கிறவங்க இந்த பனை வெல்லத்த அவாய்ட் பண்ணிட்டு வெறும் உப்பு, பால் மட்டும் சேர்த்து சாப்பிடுங்க. சூப்பரான, ரொம்ப ஆரோக்கியமான, ஹெல்த்தியான நமக்கு ராகி மால்ட் ரெடி ஆயாச்சுங்க. இத நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.